திருமணத்தினுடைய அவசியமும் பெற்றோர்களினுடைய பொறுப்புகளும். இப்ப இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இது திருமணம் முடிக்க இருக்கிற இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும், அதே போன்று தந்தையர்களாக இருக்கிற பெற்றோர்களாக இருக்கிற எங்களுக்கும், அதே போன்று சகோதரிகளோடு பிறந்திருக்கிற சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பொதுவான தலைப்பாகவே இது இருக்கிறது. நாம் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்போம், அல்லது எங்களுடைய சகோதரிகளோடு நாம் பிறந்திருப்போம், அல்லது நாம் திருமணம் முடிக்க இருக்கிற அந்த வயதை அண்மித்திருப்போம். இப்படி திருமணத்தோடு நாம் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டே இருப்போம். அதே போன்று இந்த திருமணத்தை நாம் செய்திருந்தாலும், பிள்ளைகள் ஏதும் பெற்றிருக்காவிட்டாலும், இந்த திருமண வாழ்க்கையை அடுத்து நாம் கொண்டு செல்வதற்கு குர்ஆன் சுன்னா சொல்லுகிற போதனை என்ன என்பதை நாம் இங்கு வஹீயினூடாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிற உலகம், நாம் வாழுகிற உலகம், சஹீல் புகாரினுடைய 80வது நபிமொழி, சஹீல் புகாரினுடைய 80வது நபிமொழி, கியாமத்தினால் நெருங்க கியாமத்தினால் சமீபமாகி கொண்டு வருகிற வேளையிலே விபச்சாரம் பெருகும், பரவும், அதிகரிக்கும். பல வார்த்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதாவது வயல்ஹர ஸினா வயக்ஸுர ஸினா, இப்படி பல்வேறு வார்த்தைகள் சொல்லப்பட்டது. ஹதீஸிலே பார்க்கலாம். அப்ப இன்னமின் அஸ்ராத்தி ஸா, கியாமத்தினாலுடைய அடையாளம், இன்னமின் அஸ்ராத்தி ஸா, கியாமத்தினாலுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் அறிவு உயர்த்தப்படும். ஜஹல், அறியாமை இந்த சமூகத்திலே இருக்கும். அதே மாதிரி மதுபானம் அதிகரிக்கும். அதில் ஒன்று விபச்சாரம் அதிகரிக்கும். இன்று விபச்சாரம் இலகுவாக காட்டப்பட்டிருக்கிறது, இலகுவாக மக்களுக்கு மத்தியில் இலகுவாக காட்டப்பட்டிருக்கிறது, இலகுவாக ஆகிவிட்டது. ஒரு மொபைல் போன் இருந்தால், இன்று இருக்கிற ஸ்மார்ட் போன், மொபைல் போன் கையில இருந்தா எதுவும் செய்யலாம் என்ற அளவுக்கு விபச்சாரத்தினுடைய எல்லா விடயங்களையும் அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம், தொடங்கலாம் என்ற அடிப்படையில் அது இலகுவாக மலிந்து காணப்படுகிறது. இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது அல் ஜவாபுல் காஃபி என்ற நூலிலே சொல்கிறார்கள், இந்த உலகம் சீர்கட்டு விட்டது, இந்த உலகத்திலே மிகப்பெரிய அழிவுகள் ஏற்பட போகிறது. அதாவது ஏற்பட்டு விட்டது என்றால், அழிவு என்றால் இந்த உலகத்திலே ஏற்படுற சீர்கட்ட நிலைகளில் அதனுடைய அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளம் தான் விபச்சாரம் பரவுவது. அப்ப இன்று இந்த விபச்சாரம் பரவி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு அடிப்படையில், ஒரு பார்வையில் இது கியாமத்தினாலுடைய ஒரு அடையாளம். இன்னும் ஒன்று, நிக்காஹ் என்பது, திருமணம் கஷ்டமாக காட்டப்பட்டிருக்கிறது. திருமணம் என்பது கஷ்டம். ஒருவர் திருமணம் முடிக்கிறேன்னா அவர் அதுக்கு 2-3 வருஷம் யோசிப்பார். ஆனா விபச்சாரம் செய்யறதுக்கு 1 நிமிஷம் கூட யோசிக்க மாட்டார். விபச்சாரம் லேசு, நிக்காஹ் கஷ்டம். எது லேசாக இந்த மார்க்கம் சொல்றது, இன்னத்தீன யுஸ்ருன், மார்க்கம் லேசு, மார்க்கம் சொல்ற போதனை லேசு, மார்க்கம் சொல்ற போதனைகள் லேசு, திருமணம் லேசு. இன்று விபச்சாரம் லேசாக காட்டப்பட்டு நிக்காஹ் கஷ்டமா காட்டப்பட்டிருக்கிறது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் விபச்சாரம் மலிந்து காணப்படுகிறது? விபச்சாரம் செய்யறதுக்கு எல்லாம் ரெடி. தன்னுடைய கணவன் முதல் திருமணம் செய்து முதலாவது மனைவியினுடைய எல்லா ஹக்குகளையும் நிறைவேற்றிவிட்டு, அவர் எல்லா நடவடிக்கையும் சீராக செய்துவிட்டு, மார்க்கம் அனுமதித்த வகையில் 2வது ஒரு திருமணம் செய்ய விரும்புகிற பொழுது மனைவியினுடைய குடும்பம் எல்லோரும் சேர்ந்து தடை போடுவார்கள். ஆனால் அதே கணவன் விபச்சாரம் செய்வதை கண்டுகொள்வதில்லை. விபச்சாரம் செய்ய போகிறார், ஒரு அந்நிய பெண்கள் 10 பெண்களோடு தொடர்பில் இருக்கிறார் என்றால் அவர் திருந்துவார் என்று இருக்கிறார்கள். ஆனா ஒரு ஹலாலான முறையில் நிக்காஹ் செய்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப எனவே முதலாவது நிக்காஹ், அதுவும் இன்று மக்கள் மத்தியிலே சிரமமாக காட்டப்பட்டிருக்கிறது. சிரமம் கிடையாது, சிரமமாக காட்டப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 2வது நிக்காஹ் மார்க்கம் அனுமதித்தவர்களுக்கு மட்டும், அப்படி இருந்து செய்கிறவர் அதுவும் கஷ்டமாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் விபச்சாரம், அன்புக்குரிய சகோதரிகளே, நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். 100 பேர் மொபைல் யூஸ் பண்ணினால் 90 பேருடைய மொபைலை நீங்க செக் பண்ணி பார்த்தால், அல்லாஹ் பாதுகாத்த நல்லடியார்களை தவிர ஒரு குறைந்தபட்சம் ஒரு சினிமா பாட்டாவது பார்க்கிறார்கள். அதெல்லாம் சினிமா பாட்டு, அதை பார்ப்பது
இசையை ரசிப்பது ஹராம். கண்கள் விபச்சாரம் செய்கிறது, கண்கள் விபச்சாரம் செய்கிறது, அதனுடைய ஜினா பார்வை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜினா கண்களுடைய விபச்சாரம் பார்வை. ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறார். துரதிஷ்டவசமாக மார்க்கம் பேசுகிறவர்கள் கூட, மார்க்கத்தை பயான் பண்ணுகிறவர்கள் கூட சினிமாவை அறிமுகப்படுத்துவதை மிம்பரில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம், பயான் பண்ணுகிற இடங்களில் இருந்து பார்க்கிறோம். அப்ப இப்படியாக பாடல்கள், ஆடல்கள், இதை கண்ணால் பார்க்கிறார்கள், விபச்சாரம். 100% சினிமா பார்க்கிறார்கள், படம் பார்க்கிறார்கள், பாட்டு கேட்கிறார்கள், நல்ல கருத்துள்ள பாடல், அதுல பழைய நடிகர்கள் ஆடுகிறார்கள். ஒரு அந்நிய பெண் அரை நிர்வாணமாக ஆடுவதை பார்ப்பதற்கு அனுமதி தந்தது யார்? குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். மூமின்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும். பார்வையை கீழ்த்தாழ்த்தணும். எதை விட்டு பார்வையை கீழ்த்தாழ்த்தணும்? அந்நிய பெண்களை விட்டு. யகுது மின் அப்சாரிஹிம், அந்நிய பெண்களை விட்டு உங்கள் பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களோட பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்று அந்த பார்வையை, குர்ஆனை பார்க்க வேண்டிய, தாயுடைய முகத்தை பார்க்க வேண்டிய, பிள்ளைகளை பார்க்க வேண்டிய, மஹரமான உறவுகளை பார்க்க வேண்டிய இந்த அந்நிய பெண்களை பார்க்கிறது, அந்நிய பெண்களை ரசிக்கிறது. நேராகவும் சரி, திரையில் சரி, போனில் சரி, எதிலும் அந்நிய பெண்களை பார்ப்பது ஹராம். அந்த கண் செய்கிற விபச்சாரம் அது லேசு. அதை பற்றி பேசினால் இவர் கொஞ்சம் கடுமையா இருக்கிறார் மார்க்கத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது, இன்று மனிதர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மார்க்கம் படித்துக் கொடுக்கிற அளவுக்கு மார்க்கத்தை சொஃப்டானதாக, மென்மையானதாக காட்டிவிட்டார்கள். யாராவது இசை ஹராம் என்றா இவர் என்ன கொஞ்சம் கடுமையா பேசுறார். அந்நிய பெண்ணை பார்க்காதீங்கடா, படம் பார்க்காதீங்க. படத்துல என்ன வருது? 199% படங்களில் ஆபாசம், சுத்த ஹராம். ஆனால் இன்று இஸ்லாமிய சிந்தனை, இஸ்லாமிய பெரிய தூரநோக்கு, இஸ்லாம் என்று சொல்லி திரைப்படங்கள் இதற்கெல்லாம் அனுமதிக்கிற ஒரு படத்தை எடுத்துக்கொண்டால் அதுக்குள்ள நீங்க அதை பார்க்கலாம் என்று அனுமதிச்சால் அதுக்குள்ள ஆடுகிற அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டி வரும். ஒரு ஆணும் இன்னொரு பெண்ணும் கட்டிலே படுக்கிற அல்லது கைகோர்த்து கும்மாளம் அடிக்கிற காட்சிகளை பார்ப்பதில் தான் உங்களது பிள்ளைகளுக்கு புத்தி வளரும் என்றால் அந்த புத்தி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வஹீயும் சொல்லித்தராத புத்தி. அது எங்களுக்கு தேவையே இல்லை. அபூபக்கர் படம் பார்த்த சொர்க்கம் போனார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள். இவங்களுக்கு சினிமா தெரிந்ததா? இப்பதானே சினிமா எல்லாம் வந்திருக்குது, அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட காலத்துல அதெல்லாம் இல்ல, இருந்தது சகோதரிகளே. இப்ப உள்ள வேற மெத்தட்ல அதெல்லாம் இருந்தது, இல்லாமல் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலாச்சாரம், விபச்சாரம் எது லேசாக காட்டப்பட்டிருக்கிறது, அதற்கு மிகப்பெரிய அடிப்படை காரணம் இந்த திரைப்படங்கள், சோசியல் மீடியாக்கள் விபச்சாரத்தை லேசுபடுத்தி காட்டிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷரஸ் ஸபாப், யா மஅஷரஸ் ஷபாப், மன் இஸ்ததஅ மின்குமுல் பஅத ஃபல்யதஸவ்வஜ். இளைஞர்களே, வாலிபர்களே, அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இளைஞர்களே, வாலிபர்களே, உங்களில் யாருக்கு உடல் பலம் இருக்கிறதோ, பொருளாதார பலம் இருக்கிறதோ, ஒரு பெண்ணை திருமணம் முடித்து சரியான முறையில் அவளை கண்காணிக்கிற, கவனிக்கிற அந்த உடல் வலிமையும் பொருளாதார பலமும் இருந்தால், ஆண்களே, இளைஞர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆண்களுக்கு, இளைஞர்களுக்கு கட்டளை என்ன தெரியுமா? நீங்க படிச்சு நீங்க இந்த இலக்கு அடைகிற வரைக்கும் 35 வருஷம் வரைக்கும் நீங்க போங்கண்டில, திருமணம் முடிச்சாலும் இலக்கை அடையலாம். திருமணம் இலக்குக்கு தடை அல்ல. இன்று இதை பெரிய ஒரு காரணமாக வைத்திருக்கிறார்கள் இளைஞர்கள். இதனால் என்ன நடக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் 2 காரணத்தை சொன்னாங்க. ஏன் நேரத்தோட கல்யாணம் முடிங்க? நேரத்தோட 14-15 வயசுல அப்படி அல்ல. நாட்டு சட்டத்தை பேணி எவ்வளவு முன்னுக்கு நாங்கள் திருமணம் முடிக்க முடியுமோ அந்த அளவு ஏன் தாமதமாக்க வேண்டும்? ஏன் நான் ஒரு அந்தஸ்துக்கு வரணும், பதவிக்கு வரணும்? இப்பதானே படிச்சு முடிச்சிருக்கிறார், ஒரு 3 வருஷம் அம்மா பாப்பாக்கு உழைச்சு கொடுக்கட்டுமே, அதுக்கப்புறம் திருமணம் முடிக்கட்டுமே. இப்படி நீங்கள் செய்தால் அந்த பிள்ளை விபச்சாரம் செய்வதற்குரிய காரணத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதா? யா மஅஷரஸ் ஸபாப் மன் இஸ்ததஅ மின்குமுல் பஅ ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அஹ்ஸனு லில்-ஃபர்ஜ் வஅகது லில்-பஸர் ஃபஇன்னஹு அகது லில்-பஸர் வஅஹ்ஸனு லில்-ஃபர்ஜ். உங்களோட பார்வையை கீழ்தாழ்த்துறதுக்கு அது காரணமா இருக்கும் திருமணம் முடிக்கிறது. உங்களோட மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும். அப்படி உங்களுக்கு உடல்ல பொருளாதாரத்துல பலம் இல்லையா, நீங்க நோன்பு பிடிங்க. சஹீஹ் புகாரியுடைய 1905வது ஹதீஸ், நான் சொன்ன ஹதீஸ் 1905, பிரட்டி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, மனிதர்களே, இளைஞர்களே, வாலிபர்களே,
ஆண்களை நீங்க அந்த பிள்ளைக்கு ஆண்மையை அடைந்து பருவயதை அடைந்து அந்த பிள்ளை படித்து அந்த பிள்ளை தொழில் செய்து சம்பாதிக்கிற வயசு வந்துட்டா அந்த பிள்ளையை திருமணம் செய்யறதுக்கு வாப்பா அம்மா அவங்கள திருமணம் முடிக்கலையும் தடை செய்து விடாதீர்கள். நீங்க அதுக்கு பாவியாக காரணமாக ஆகிவிடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு சொன்னாங்க நீங்க கல்யாணம் முடிங்க. பெண்களுக்கு தான் முடிச்சு வைக்க சொன்னாங்க. இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். வாப்பா அம்மா தான் என்ன மகரு காசு கொடுக்கணும், வாப்பா அம்மா தான் வலிமா காசு கொடுக்கணும், வாப்பா அம்மா தான் அவருக்கு செலவழிக்கணும். கல்யாண செலவெல்லாம் வாப்பா அம்மாக்கு. தன்னுடைய செலவில் மகர் கொடுக்கணும், தன்னுடைய செலவில் வலிமா கொடுக்கணும். பாப்பா நான் திருமணம் முடிக்க போறேன், எனக்கு வயசு சரி, மார்க்கத்தின் அடிப்படையில் நான் வளர்ந்து விட்டேன், என்னுடைய வயசு, நான் ஈமான பாதுகாக்கணும், எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி வாப்பாட்ட அனுமதி மார்க்க ரீதியா அனுமதி எடுக்க அவசியம் கிடையாது. வாப்பா அம்மா கட்டுப்படுத்துறாங்க. ஆனா வாப்பா அம்மாட உள்ளத்தை உடைக்க கூடாது, அவ்வளவுதான். வாப்பா அம்மாட அன்பை பெறணும். வாப்பா அம்மா மாறு செய்ய சொல்றாங்க, நீ விபச்சாரத்துக்குள்ள போனாலும் பரவாயில்ல, திருமணம் முடிக்க கூடாது. எல்லா தகுதியும் இருந்து வாப்பா அம்மா திருமணம் முடிக்க வேணாம் என்று சொன்னால் லா தாஅத லிமக்லுக் ஃபீ மஅசியத்தில் காலிக், அல்லாஹ்க்கு மாறு செய்யற விஷயத்துல உங்களோட அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவை கிடையாது. இன்னைக்கு ஏன் வாப்பா அம்மா தடை போறாங்க தெரியுமா? ஏன் தடை போறாங்க? புள்ள 5 பொம்பளை பிள்ளையோட கள்ள தொடர்புல இருக்குது, வாப்பாக்கு தெரியும், உம்மாக்கு தெரியும், ஆனா திருமணம் முடிக்க விட மாட்டாங்க. உண்மையா இல்லையா? அன்பாத சகோதரர்களே, நீங்க இன்னைக்கு உங்களோட பிள்ளைகளை பற்றி நீங்க வாழ்ற இந்த யுகத்தில் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அந்த புள்ள வாட்ஸ்அப்பை எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பை எடுத்து பார்த்தா அந்த பிள்ளைய வாட்ஸ்அப்ல ஒண்ணுமே இருக்காது. அந்த பிள்ளையினுடைய பேச்சுவார்த்தையில எங்க தெரியுமா? எங்கேயாவது ஒரு எப்ப மறைச்சு வச்சு அதுக்குள்ள 10 பேர் 20 பேரோட தொடர்பு. இன்ஸ்டாகிராம் என்று அதனுடைய மெசஞ்சர்ல, பேஸ்புக் மெசஞ்சர்ல பாப்பா அம்மா வெளிப்படையா பார்த்தா கோல் வருது இல்லையே, போனுக்கு மெசேஜ் வருது இல்லையே, வெளிப்படையா தெரியல வாட்ஸ்அப்ல இல்லையே. ஆனால் தோண்டி துருவி பார்த்தால், நீங்க பெற்றோர் என்று கண்காணித்து பார்த்தால் அந்த பிள்ளை பல பேரோடு தொடர்பு. துரதிர்ஷ்டவசமாக திருமணம் முடித்து மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன் கூட பெண் பிள்ளைகளை பெற்று பெண் பிள்ளை திருமண வயசுல இருக்கிற கணவன்மார் பாப்பாமார் கூட 4-5 பொம்பளைகளோடு தொடர்பு என்றால், நான் ஏன் இதை பகிரங்கமா இங்கே சொல்றேன் என்றால், இங்க சொல்லாம வேற எங்க சொல்லு அவர்களே? வேற ஒரு மார்க்க பயன் வச்சா எல்லாரும் வருவாங்களா? வரமாட்டாங்க. இது இங்கதான் சொல்ல வேண்டும். கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும், ஆனால் இதுதான் யதார்த்தம். நான் சொன்னதல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், விபச்சாரம் பரவிவிடும் என்று சொன்னார்கள். இன்று பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், இதனுடைய இன்று தாக்கம் எப்படி மாறி இருக்கிறது தெரியுமா சகோதரர்களே? திருமணத்துக்கு தடை. பெண் பிள்ளை பருவயது அடைஞ்சு இந்த நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் எந்த வயசுக்கு அந்த பிள்ளை வந்தால் திருமணம் முடிச்சு கொடுக்கணுமோ அந்த அடிப்படையில் அந்த பிள்ளையை நீங்கள் பேணி பாதுகாத்து உடனே திருமணம் முடிச்சு கொடுங்க. ஒரு பிள்ளை எல்லாம் இருக்கும். மார்க்கத்தை பார்ப்பாங்க, கணவனை மார்க்கத்தை தேடி பார்ப்பாங்க, மார்க்கம் நல்லா இருக்கும். ஆனா நல்ல பொருளாதார பலமுள்ள, பொருளாதாரம் அதிகமாயிருக்கிற மாப்பிள்ளையை தேடி 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 3 வருஷம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள். நிறைய பிள்ளைகள் தகாத உறவுக்கு செல்வதற்கு காரணம் கசப்பாக இருந்தாலும் உண்மை பெற்றோர்களாகவே இருக்கிறார்கள். ஏன்? அதாவது இளைஞர்கள் பாவம் செய்கிறார்கள், குற்றம் செய்கிறார்கள், இளைஞர்கள் குற்றம் செய்கிறார்கள், வாலிபர்கள் என்று கத்தி கதறுவதற்கு பதிலாக பெற்றோர்கள் கவனம் எடுத்தால், பாடசாலை ஆசிரியர்கள் கவனம் எடுத்தால், உலமாக்கள் கவனம் எடுத்தால், மதரசாக்களில் இருக்கக்கூடிய ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் கவனம் எடுத்தால், ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் கவனம் எடுத்தால், ஊரில் இருக்கிற பொறுப்புதாரிகள் கவனம் எடுத்தால், பிள்ளைகளை ஒழுங்காக நெறிப்படுத்தலாம், பிள்ளைகளை பக்குவப்படுத்தலாம். அந்த பிள்ளைகளுக்கு இந்த விபச்சாரத்தில் இருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அதை செய்வதில்லை. சோசியல் மீடியாக்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி இஸ்லாமியமயப்படுத்த முடியும், எப்படி இஸ்லாமிய விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும், அதை எப்படி நன்மைக்குரியதாக பயன்படுத்த முடியும் என்பதை சொல்லிக் கொடுத்தால், வழிகாட்டி கொண்டே இருந்தால் 100ல் 50 பேராவது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று துரதிர்ஷ்டவசமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். பெற்றோர்கள் அதிகமானவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள், மோசமான நிலைக்கு செல்லுகிறார்கள். ஏன்? விபச்சாரம் இன்று லேசாகிவிட்டது. அதனாலதான் விபச்சாரம் லேசாயிருக்கு. ஒரு போன் எடுக்கிறார், ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுகிறார், அதுல ஒரு அக்கவுண்ட் திறக்கிறார், அதுல பேர்களை போடுறார், அதன் பின்னால் 10 பொம்பளை பிள்ளைகள பேர் தெரியுது, அது பொம்பளை பிள்ளைகளுக்கு 10 ஆம்பளை பிள்ளைகள பேர் தெரியுது. ஷைத்தான், இந்த பெண் தனிமையில் இருக்கிறாள், இந்த ஆண் தனிமையில் இருக்கிறார், ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருந்தால் 3வது ஷைத்தான் இருப்பான்னு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இப்பொழுது அது நேரடியாக இருந்தாலும் சரி, அல்லது அறைக்குள்ளே ஒரு பெண் இருந்தாலும் சரி, அல்லது அறைக்குள்ளே ஒரு ஆண் இருந்தாலும் சரி, இப்ப அங்கே ஹாய் என்று சொல்லப்படுகிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லப்படுகிறது, வலைக்கும் அஸ்ஸலாம் என்று ஆரம்பிக்கிறது. கடைசியிலே கற்பை பறிகொடுக்கிற நிலையிலே அந்த உரையாடல் போய் முடிகிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் பேசினாலும் சரி, மார்க்கத்தினுடைய போஸ்டர்களை ஷேர் பண்ணினாலும் சரி, பயான்களை ஷேர் பண்ணினாலும் சரி, ஒரு அந்நிய ஆண் தான், ஒரு அந்நிய பெண் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பல பேர் வழிகட்டு போதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களது பிள்ளைகளுக்கு இந்த விபச்சாரம் இலேசாக காட்டப்பட்டிருக்கிறது என்றால் திருமணத்தினுடைய அவசியத்தை உணர்த்த வேண்டும். திருமணம் எவ்வளவு பாதுகாப்பானது. இன்று அதையும் தாண்டி திருமணம் செய்ய இல்ல, திருமணம் முடிச்சு தகுந்த காரணம் இல்லாமல் சில ஆளுக்கு நிர்பந்தம், சில மக்களுக்கு நிர்பந்தம், வீடு கட்டணும், பிள்ளையை பார்க்கணும், மனைவி மக்களுக்கு ஒரு நல்ல முறையில வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இங்க இல்ல, வெளிநாட்டுக்கு போறாங்க, வேற விஷயம். அது நிர்பந்தம், அது அனுமதி. ஆனால் இன்று ஆடம்பரமாக வாழ்றதுக்கு அல்லது இங்கிருந்து வேற ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு, இங்கிருந்து வெளிநாட்டுக்கு என்று பல வருடங்கள் மனைவியை பிரிந்து வாழ்கிறவர்கள் இன்று இளைஞர்களும் சரி, இப்படிப்பட்ட மக்கள் திருமணம் முடிச்ச இப்படிப்பட்ட மக்களும் சரி, அதே போன்று இன்னும் இருக்கிற பல மனிதர்கள் திருமணம் முடிக்காமல் தாமதமாகி 28-30 வயசு திருமணம் முடிக்கல. அவர்கள் எதற்கு அடிமையாக இருக்கிறார்கள் தெரியுமா? இந்த ஆபாச வீடியோக்களுக்கு. நான் இங்கு சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆபாச வீடியோக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் பல இளைஞர்கள். திருமணம் முடிக்க விருப்பம் இல்லை, அதனூடாக சுய இன்பத்திலே ஈடுபடுவதை ஆண்கள் பெண்கள் என்று புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, நிர்பந்தமாக சொல்லி ஆக வேண்டும். சிறு பிள்ளைகள் இருந்தாலும் இன்று இளைஞர்கள் 100 பேர் எடுத்து செக் பண்ணா கிட்டத்தட்ட 80-90% மக்கள் பிள்ளைகள் இதற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு சுய இன்பம். சிலர் அதற்கு அனுமதி இருக்கிறது என்ற ஃபத்வாவையும் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் மர்மஸ்தானத்தை பாதுகாப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம், அவர்களுடைய மனைவிமார்கள் வலக்கரம் சொந்தமாக்கியவர்களை தவிர அதற்கு மேல் மிச்சமாக அவர்கள் எங்கும் செல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திருமணம் முடிங்க, அது பார்வையை கட்டுப்படுத்தும், அவங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும் சொல்லி போட்டு அடுத்தது அல்லாஹ்வுடைய திருசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதற்கு யாருக்கும் சக்தி இல்ல, திருமணம் முடிக்க சக்தி இல்லைண்டா நீங்க சுயம்பம் காணுங்கள் சொன்னார்களா அல்லது நோன்பு பிடிங்கன்னு சொன்னார்களா? அன்புக்குரிய சொல்லை மார்க்கத்தின் பெயரில் விளையாடுவதையும் இந்த ஹராமான செயல்களை சமூகத்திலே சொல்வதற்கும் சிலர் குர்ஆன் சுன்னா பெயர்களை வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுகிறது அது ஹராம். நம்ப தகுந்த அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்கள் அதை சொல்லுகிறார்கள் ஹராம். ஆபாசமான வீடியோவை பார்க்கிறார், ஆபாசமான செயலிலே ஈடுபடுகிறார், யாரும் இல்லாத பொழுது தகாத சுய இன்பத்திலே ஈடுபடுகிறார் என்றால் அதற்கெல்லாம் காரணம் என்ன? திருமணத்தை கஷ்டமாக காட்டியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று சொல்லப்பட வேண்டும். அதுக்கு மேலாக இந்த பழக்கத்துக்கு அடிமையானால் திருமணம் தேவையில்லை. அவர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு திருமணம் முடிந்தாலும் தன்னுடைய பெண்ணோடு தன்னுடைய மனைவியோடு ஒழுங்காக தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு அவர் பலவீனப்பட்டு இடை நடுவே 1-2 மாதங்களில் டிவோர்ஸ் ஏற்படுகிறது. வெளியே சொல்லாமல் சில பெண்கள் கண்ணீரோடு விடைபெற்று செல்கிறார்களே, காரணம் என்ன? இதுவும் ஒரு காரணம். அடிமையாகி சுய இன்பத்துக்கு அடிமையாகி தகாத பெண்களோடு தொடர்பு வச்சு கல்யாண வாழ்க்கையில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள். பெண்கள் ஃபித்னா, பெண்கள் நரகத்துக்கு போறாங்க திட்ட தருகிற ஆளுங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெண்களுடைய கண்ணீர்களை துடைக்க தெரியாமல் போய்விட்டது. 100-10-20% பெண்கள், அதாவது 3 மாசம் 4 மாசம் டிவோர்ஸ். யார்கிட்ட போய் சொல்றது? என்ற கணவனுக்கு ஆண்மை இல்லை, என்னுடைய கணவன் அதாவது உடல் உறவில் என்னை திருப்திப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார் என்று ஒரு மனைவி எப்படி போய் சொல்வார்? அவ மிருகம் இல்லை, மனிதன். அவளுக்கும் ஆசை இருக்கிறது, உங்களுக்கும் ஆசை இருக்கிறது. உங்களுடைய ஆசைகளை வேகமாக தீர்த்துவிட்டு அவளை ஒரு மரக்கட்டையை போல் படுக்க வைப்பதிலே, உறங்க வைப்பதிலே என்ன இன்பம் இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை இப்படி சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும், இப்படி புரிய வேண்டும். சில ஆண்களுக்கு பெண்கள் என்றே பயம். அவர்கள் நரகவாதி, ஃபித்னா. ஆண்கள் எல்லாம் சொர்க்கவாதிகளா? அன்புக்குரிய சகோதரிகளே, நரகத்துல பெண்களை பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா. அவங்க நன்றி கெட்டவர்கள். அப்ப ஆண்கள் நன்றி கெட்டவராக இருந்தா சொர்க்கம் போவாங்களா? அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பி லகனூத், மனிதன் நன்றி கெட்டவன் என்று. அந்த நன்றி கெட்ட குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அப்படி சொன்னாங்களே தவிர ஆண்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் நரகத்துக்கு தான் செல்வார்கள், அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். பெண்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தா அவங்க நரகத்துக்கு செல்வாங்க, ஆண்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தா அவங்க நரகத்துக்கு செல்வாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று திருமண வாழ்க்கையில் ஈடுபட முடியாத, தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாத அளவு ஆபாச வீடியோக்களுக்கு அடிமை. அதே போன்று தகாத பெண்களோடு தொடர்பு, தகாத செயல்பாடுகள், அதிலே ஈடுபாடு. அதே போன்று சினிமா, ஆடல், பாடல், கூத்து, கும்மாளம், ஆபாசம், விரசம், இதோடு சம்பந்தப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இது? அன்புக்குரிய சகோதரிகளே, உங்கள் பெண் பிள்ளைகளை, உங்கள் ஆண் பிள்ளைகளை பராமரியுங்கள்.
பராமரித்து ஒரு வயது வந்து அந்த பிள்ளைக்கு நீ போதிய அளவு சம்பாதிக்கிறியா, எனக்கு தராட்டியும் பரவாயில்ல, உன்னை நீ பாதுகாத்துக்கொள், உன் கற்பை நீ பாதுகாத்துக்கொள், 3 பேருக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே ஒன்றுதான் நான் என்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி நிக்காஹ் செய்கிற ஒரு மனிதன். நிக்காஹ் செய்கிறது உடல் 2 உடல்களுடைய காமத்தை காம இச்சைகளை தனித்துக் கொள்வது அல்ல, உடலியல் ரீதியாக மட்டும் இணைவதல்ல, 2 உணர்வுகள் சங்கமிக்கிறது. 2 உணர்வுகள், அந்த 2 உணர்வுகளும் 2 உடலும் 2 உள்ளமும் உலகிலே இணைந்ததை போன்று சொர்க்கத்தில் இணைய வேண்டும் என்பதற்கான ஒப்பந்தம் தான் நிக்காஹ் ஒப்பந்தமே தவிர 3 மாசத்தோடு 4 மாதத்தோடு 1 வருஷத்தோடு வெறுத்து போகிற வாழ்க்கை அல்ல நிக்காஹுடைய வாழ்க்கை. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். கற்பு ஆணுக்கும் இருக்கிறது, பெண்ணுக்கும் இருக்கிறது. ஒழுக்கமான பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை வளருங்கள். ஒழுக்கமானவர்களாக நாங்கள் வளர வேண்டும். நான் சினிமா பார்க்க மாட்டேன், ஏன் கண்ணால் செய்கிற ஜினா ஆடல் பாடலை பார்க்க மாட்டேன், ரசிக்க மாட்டேன், ருசிக்க மாட்டேன். இது எனக்கு தேவையில்லை, எனது பிள்ளைக்கும் இது தேவையில்லை. பக்குவமாக வளருங்கள். நீ உனக்கு ஒரு வயது வந்தா நான் திருமணம் முடிச்சு தரேன் என்று வாப்பா அம்மா சொல்லுங்க. இன்னும் 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 நீட்டி 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 அவனுக்கு இருக்கிற ஆசையை அப்படியே இல்லாமல் ஆக்கி 35 வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுத்தால் அந்த பிள்ளை என்ன செய்வார்? 25 வயதிலே இருக்கிற அந்த உடல் பலம் 35 வயசுல இருக்குமா? 45 வயசுல இருக்குமா? அப்ப திருமணம் என்பது நேரத்தோடு செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்களே, இஸ்லாம் சொல்லி இருக்கிறதே. வேறு மதம் வேறு கலாச்சாரம் அது எங்களுக்கு தேவையில்லை, அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி நாங்க யோசிக்க தேவையில்லை. எங்களுக்கு என்ன சொல்லுது இஸ்லாம்? எங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லி தருது? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி தந்தாங்க? பிள்ளைகளை பாருங்க. ஏன் பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, வெளிப்படையாக நான் சொல்கிறேன், ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியே வருதில்ல, வாப்பா அம்மாவோட ஒழுங்கா பேசுதில்ல, வாப்பா அம்மாவோட பேசுதில்ல, கல்யாணம் முடிக்கிறியா என்று பிள்ளைகிட்ட கேட்ட அந்த பிள்ளை பாப்பா எனக்கு விருப்பம் இல்லைன்னு காரணம் இல்லாம சொல்லுதுண்டா, நீங்க அந்த பெண் பிள்ளையை பரிசீலித்து பார்க்க வேண்டும். ஒன்று அந்த பிள்ளை தகாத காதலில் ஈடுபடும், அல்லது இன்று ஏற்பட்டிருக்கிற லவர், அதே மாதிரி கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட், இந்த லவ் பண்றது ஒன்று இருக்குது. கேர்ள் ஃபிரெண்ட் என்று சொல்லி கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் ஹராம், பாய் ஃபிரெண்ட் என்று வச்சிருக்கிறார்கள். அதையும் தாண்டி பெஸ்டி என்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி, அதையும் தாண்டி இந்த கிரஷ் என்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி, இப்படி எல்லாம் விபச்சாரத்துக்கு பேர் வச்சிருப்பார்கள். எப்படி மதுபானத்துக்கு பேர்களை வச்சு மாத்திடுவாங்களோ அது மாதிரி தான் இந்த விபச்சாரத்துக்கு பேர் கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட். 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு புள்ள படிக்குது, கோல் எடுக்கிறார் ஒரு ஆம்பளை புள்ள, யாரு? ஸ்கூல்ல இருக்கிற பாய் ஃபிரெண்ட். அஜ்னபி மஹரமி நாங்க சொல்லி கொடுக்கிறோம் இல்லையா? மாமிட மகளோட பேசுறது ஹராம், சாச்சிர மகளோட பேசுறது ஹராம் தான். அது எங்கட நானா இல்ல ஹராம், அஜ்னபி. பெரியப்பாட மகன் மகளுக்கு ஹராம், அஜ்னபி. கல்யாணம் முடிக்கலாம், வெட்கம் இல்லாமல், சோளும் இல்ல ஃபர்தாவும் இல்ல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் அதுல லேசா பிரிவினை, மச்சியோட பேசலாம், ஆனா நானாவோட பேசலாம். நானா சொந்த நானா இல்ல, பெரியம்மாட மகன் அவரோட பேசலாம், ஏன்னா நானா தானே, அவரை கல்யாணம் முடிக்கலாம். ஹராம், பாக்குறது ஹராம், தேவையெல்லாம் பேசக்கூடாது. மச்சியோட மைனியோட பேசுறது ஹராம், இதெல்லாம் சர்வசாதாரணம். அஜ்னபி மஹரம் என்பது கிடையாது. ஒரு கல்யாண வீடு என்று வந்து விட்டால் அஜ்னபி மஹரமி கிடையாது. இது எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்றால் வெட்கத்தை இழக்க செய்துவிடும். வெட்கத்தை இழக்க செய்து விட்டால் அவர்கள் நினைச்சதை செய்வாங்க. கேர்ள் ஃபிரெண்ட் இப்ப வீட்டுல மாமியிட மகனோட சாச்சிர மகனோட பேசலாதுண்டா, யாரோ பெத்த பிள்ளையோட கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் எப்படி பேசலாம்? பாப்பா அம்மா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, அவர் ஃப்ரெண்டோட தானே பேசுறா, என்ன அவங்க தப்பா பண்றாங்க. இப்ப அப்படித்தான் விளங்கும், ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். அதுக்கு பின்னால அவரை நான் அப்படித்தான் நினைச்சேன், தம்பியை போலதான் நினைச்சேன், நானாவை போலதான் நினைச்சேன், கடைசியில் எதிர கொண்டு விட்டு இருக்கிறார். கண்ணீர்களோடு கண்ணீர் துளிகளோடு அங்கும் இங்கும் அலைவதிலே, அசிங்கப்பட்டு அவமானப்படுவதிலே எந்த பிரயோசனம் கிடையாது. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். வலா தக்ரபு ஸினா, ஸினாவை செய்யாதீங்க நல்லா சொல்ல இல்ல, ஸினாவை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லல, ஸினாவை நெருங்காதீங்க. பாரு, அந்நிய பெண் போதா கீழே பாருங்க, ஒரு அந்நிய பெண் பேசுறாவ பேசாதீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட பிள்ளைகளுக்கு அதை பழகி கொடுக்கணும். யார்கிட்ட வரப்போது எங்கிட்ட இல்ல என்று சொன்னா, இந்த ஒழுக்கமும் கட்டுப்பாடும் பேணுதலும் எங்களிடம் இல்லை என்றால் வேறு யாரிடம் எதிர்பார்ப்பது? அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கேர்ள் ஃபிரெண்டோ இந்த பாய் ஃபிரெண்டோ இது ஒன்று மார்க்கத்தில் கிடையாது. எப்படி அனுமதிப்பீர்கள்? லவ் பண்றது மார்க்கத்தில் கிடையாது. திருமணத்துக்கு பிறகு வேண்டாம் லவ் பண்ணி கொள்ளுங்க, ஆனா திருமணத்துக்கு முன்னால் ஒரு காதல் என்று கிடையாது, பெஸ்ட் என்று சொல்லி அது கிடையாது. இன்று துரதிஷ்டவசமாக இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்னண்டா, ஒருத்தர காதலிக்கிறாங்க, வெளிப்படையா தெரியும், இந்த பெஸ்டின்னு சொல்லி அது காதலும் இல்ல ஃப்ரெண்டும் இல்ல, அது எல்லா கேடுகட்ட விடயங்களையும் செய்வதற்கு தூண்டுகிறது. நீங்க தந்தைமார்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனம் எடுங்க.
இதுல கவனமா பாருங்க. அந்த பிள்ளை என்ன செய்து, அதே மாதிரி ஒருவரை ரசிக்கிற ஒரு பட நடிகரை வச்சு ரசிக்கிறது, நான் அவரை அதே மாதிரி ஒரு விளையாட்டு வீரர் அல்லது யாராவது இந்த பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம்ல டிக்டாக்ல கொஞ்சம் ஓடி நடந்து ஏதாவது பைத்தியார்த்தனமா செஞ்சு கொஞ்சம் செலிபிரிட்டியா கொஞ்சம் ஃபேமஸ் ஆனா அவரை நான் கிரஷ். என்ன உருவாக்கம் சோதர்களே! எப்படி பார்ப்பது ஹராம் என்றால் அதை ரசிக்கிற ரசனை எவ்வளவு கேடுகட்ட ரசனை. இந்த கலாச்சாரத்தை யார் அறிமுகம் செய்தது? இஸ்லாத்தில் இருக்கிறதா? இதெல்லாம் விபச்சாரத்தின் வடிவங்கள். இது லேசு. நிக்காஹ் பத்தி பேச பாருங்க, கஷ்டம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. பொம்பளை பிள்ளையோட தொடர்பு இன்னைக்கு தானே சர்வ சாதாரணமா அது மனித உரிமை என்று சொல்லி அவங்க பேசட்டும், மனித உரிமையை பத்தி சொல்லட்டும், அது எங்களுக்கு தெரியாது. மார்க்கம் சொல்லுகிறது மிக கேடுகட்ட குணம் ஆணும் காதலிப்பது, ஆணும் சேர்ந்திருப்பது, ஆணும் திருமணம் செய்வதை பல வளர்ந்த நாடுகள், அவங்க வளர்ந்த நாடு, அவங்களத்தான பிள்ளைகள் இன்னைக்கு பெரிய நாடு. எங்க போறீங்க? அமெரிக்கா, யூகே, சுவிட்சர்லாந்து, கனடா, பிரான்ஸ், இதுக்கு போன நாங்க சவுதி அரேபியா உம்ராக்கு போறோம். அதெல்லாம் இப்ப நாங்க செய்ய மாட்டோம். அதான வளர்ந்த நாடு. ஆணும் திருமணம் முடிப்பது சட்ட ரீதியாக அனுமதி, பெண்ணும் திருமணம் முடிப்பது சட்ட ரீதியாக அனுமதி. அங்கு எப்படி குடும்பம் உருவாகும், எப்படி இந்த சமூகம் உருப்படும்? இயற்கைக்கு முரணான பாவம் லூத் அலைஹிஸ்ஸலாத்துல கூட்டம் செஞ்சது. இயற்கைக்கு முரணான பாவம் என்ன? ஒரு ஆண் பெண் எதிர்பால் கவர்ச்சி இயல்பானது. ஒரு விபச்சாரம் ஆண் பெண் செஞ்சா அது பாவம், பெரிய பாவம். அது புத்திக்கு ஒரு வகையில ஏற்றுக்கொள்ள இயலுமான ஒரு விஷயம். புத்தியில ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா மார்க்கமாக அல்ல. இது ஆண் பெண், இது தவறு. ஆனாலும் இத உலகம் என்ன செய்யும்? ஆண் பெண்ணுக்கு தான் ஏற்படுதுன்னு ஒரு இயற்கையின் அடிப்படையில ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆணும் என்பது எப்படி அதுல ஒரு உடன்பாடு இருக்கும்? அதனால அல்ல இயற்கைக்கு முரணா தூக்கி அடிச்சான். அப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆணும் பழகிறது. இன்னைக்கு பெண் பிள்ளைகளோட எவ்வளவு ஒரு லிமிட்டை தாண்டினா நீங்க கண்காணிச்சு கொள்ளுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வாழ்ந்த ஜெனரேஷன் வேறு, எங்கட பிள்ளைகள் வாழ்ற இந்த சூழ்நிலை வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க வாழ்ந்த காலம் வேறு, இப்ப பிள்ளைகள் வாழ்ற காலம் வேறு. எங்கட பிள்ளை நல்லாத்தான் இருந்தது, நல்லாத்தான் இருக்கும் பார்க்கிறதுக்கு. அந்த பிள்ளைகளை நண்பர்கள்ட்ட விசாரிச்சு பாருங்க. பிள்ளைகளை பத்தி கரிசனையோடு இருந்தா விளங்கும் சகோதரர்களே. அப்ப எனவே பெண்ணும் தொடர்பு, பெண்ணும் தொடர்பு இன்னைக்கு சர்வசாதாரணம். நாங்க சொல்றோமே, அங்க படத்துல காட்டுறாங்க, இந்த நாட்டுல காட்டுறாங்க, அங்க காட்டுறாங்க, இங்க காட்டுறாங்க. இல்ல, நீங்க உங்களோட ஊர்ல உங்களோட வீட்டுல பாருங்க. தகாத உறவுகள். ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பதை போல பெண்ணும் காதலிக்கிறார்கள். இதுதான் LGBT இப்படி நிறைய வந்திருக்கிறது. கேடுகட்ட விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது இஸ்லாத்தில் கிடையாது. வேறு மதத்தின் அடிப்படையில், வேறு கலாச்சாரத்தின் அடிப்படையில் நீங்க கோஷம் போடுறீங்க, செய்றீங்க, அதை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க செஞ்சு கொண்டு போங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஆணும் பெண்ணும் இப்படி கிடையாது. இதுல மார்க்கம் சொன்ன நிக்காஹ் தான் தீர்வே தவிர இந்த விபச்சாரத்தின் அறிகுறிகள் தீர்வு அல்ல. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு நிக்காக பாதுகாப்பானதாக காட்டுங்க, நிக்காக சிறந்ததாக அறிமுகப்படுத்துங்க. அந்த பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். விபச்சாரத்தின் வாசலை அடையுங்கள். மஹ்ரமி அஜ்னபியை கற்றுக் கொடுங்கள். யாரோட பேசணும், எப்படி பேசணும். ஒரு பிள்ளையை, ஒரு சின்ன 5 வயசு பிள்ளைய ஒரு உங்களோட மாமா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் கைய தொடையில வச்சாலும் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. இது சரியான டச், இது கெட்ட முறையில டச் செய்யப்படுது, பேட் டச் என்று சொல்லிக் கொடுங்க. ஏனென்றால் இன்று சொந்த பெற்ற பிள்ளையோடு விபச்சாரம் செய்கிற ஒரு கேடுகட்ட உலகத்தில் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்றது பொய்யா இருந்தா சோசியல் மீடியாக்கள் நீங்க படிக்காமல் இருக்க மாட்டீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்ற பிள்ளையோடு வீட்டில் மனைவி இல்லாத பொழுது விபச்சாரம் செய்கிற அளவு கேடுகட்ட உலகத்தில் வாழ்றோம் என்றா கற்பை பாதுகாக்க வேண்டும். எங்களது பிள்ளைகளுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும். எங்களது பார்வைகளை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, கியாமத்தினால் நெருங்க விபச்சாரம் அதிகரிக்கும் என்று சொன்னார்களே, அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நிக்காஹினுடைய, திருமணத்தினுடைய அவசியத்தை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சமூகத்துக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த விபச்சாரத்தினுடைய அழிவையும் விபச்சாரத்தினுடைய விபரீதத்தையும் சொல்லி நாங்கள் வளர்ப்போம் என்றால் ஒரு ஒழுக்கமான சமூகத்தை நாங்கள் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான சமூகத்திலே வாழ்கிற, அதை உருவாக்குற மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமணம் என்பது இந்த உலகத்துக்கு மனிதர்கள் வாரதுக்கு முன்னாடியே நடைபெற்ற ஒரே ஒரு செயல், அமல் இந்த திருமணம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹு தஆலா அங்க சொர்க்கத்துல படைச்சு, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் படைச்சு திருமணத்தை ஏற்படுத்திட்டான். அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. இந்த உலகம் அழிஞ்சு போனாலும் மிஞ்சிற ஒரே ஒரு உறவு திருமண உறவு தான்.
சொர்க்கத்தில் இருக்கிறது கணவன் மனைவியா தான் இருப்பாங்க, பாப்பா அம்மாவோட தான் இருப்பாங்க. பாப்பா யாரோட இருப்பாங்க? அம்மாவோட. நான் என் மனைவியோட. அப்ப உலகம் மக்கள் உலகத்துக்கு வாரதுக்கு முன்னால உருவாக்கப்பட்ட ஒரு அமல் திருமணம். இந்த உலகம் மாற்றப்பட்டு சொர்க்க வாழ்க்கை ஆரம்பிச்சாலும் இருக்கிற ஒரே ஒரு செயல் இந்த திருமணம் தான். அப்படித்தானே? அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். அப்ப எனவே இந்த திருமண உறவை நாம் ஒரு கஷ்டமாக காட்டிவிட்டோம். இன்றைக்கு திருமணம் முடிக்கிறேன்னு சொன்னா நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்களை உருவாக்கி அதை கஷ்டமாக்கிட்டோம். அல்லாஹ் தஆலா இந்த திருமணத்துக்கு சொல்றது மீசாக்குன் கலீல், கடினமான ஒப்பந்தம். இந்த வார்த்தை குர்ஆன்ல 3 இடத்துல அல்லாஹ் சொல்றான். அதுல திருமணத்துக்கு அல்லாஹ் சொல்றான். இன்னொன்று ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ்க்கும் இடையில செய்யப்பட்ட ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ் மீசாக்குன் கலீல் என்று சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூல்மார்களும் அல்லாஹ்வும் செஞ்சு கொண்ட ஒப்பந்தம் மீசாக்குன் கலீல், கடினமான ஒப்பந்தம். அவர்கள் ரசூல்மார்கள் என்ன ஒப்பந்தம் செஞ்சாங்க? அதாவது நாங்க இந்த உம்மத்துல போய் அல்லாஹ் பத்தி சொல்லி அவர்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவோம். இந்த ஒப்பந்தம் அதற்கு அல்லாஹ் மீசாக்குன் கலீல்னு சொல்றான். கணவன் மனைவி கடையில செய்யற நிக்காஹ்ன்ற ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ் சொல்றான்டால், ஒரு மனைவிய திருமணம் முடிச்சா அந்த மனைவியை இந்த உலகத்தில ஈமான்தாரியா மாத்தி, மனைவி கணவனை ஈமான்தாரியா மாத்தி 2 பேரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஒப்பந்தமே தவிர இந்த ஒப்பந்தம் உலகத்தோட முடிஞ்சு போற ஒப்பந்தம் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒப்பந்தம் மிக கடினமான ஒப்பந்தம். நான் அவளை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டேன் என்றால் அவருடைய குறை நிறையோடு தான் ஏற்றுக்கொள்கிறேன். கல்யாணம் முடிச்சுக்க பிறகு அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்குது, ஏதாவது நிர்பந்தமான நிலை வந்தால் தான் தலாக்கை தவிர அது அல்லாமல் எடுத்ததுக்கெல்லாம் தலாக் சொல்லுகிற அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை உருவாக கூடாது. அதிகமாக பிள்ளைகளுக்கு இந்த திருமணத்தை பற்றி சொல்லிக் கொடுக்காமல், திருமணத்தினுடைய ஆழத்தை, அதனுடைய அகலத்தை, அதனுடைய வாழ்க்கை முறையை மார்க்க ரீதியா சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு 5 மாச கோர்ஸ் 6 மாச கோர்ஸ் வெட்கத்தை இழக்க செய்யற அந்த கோர்ஸ்கள் நாங்க சொல்ல இல்ல. அதை ஒரு பிசினஸா செய்யறாங்க. 5 மாச கோர்ஸ் எல்லாம் சஹாபாக்கள் செஞ்சுட்டாங்க கோர்ஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் சுன்னா அடிப்படையில நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு வாப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கணும். மகளா இருந்த அம்மா சொல்லிக் கொடுக்கணும். இப்படித்தான் அம்மா நடக்கணும் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குற நீங்க ஒன்னா இருந்து யாரோ ஒரு கணவன் யாரோ ஒரு மனைவியோட இல்லறத்துல ஈடுபடுற கட்டில படுகிற காட்சி அம்மா பாப்பா ஒன்னா இருந்து பேசுவாங்க. ஆனா பிள்ளையோட திருமணத்தை பத்தி பேசுறது வெட்கம். என்ன வெட்கம் இது? அப்ப சைத்தான் எப்படி காட்டுறான்னு பாருங்க. அதுதான் சகோதரர்களை, எதற்கு வெட்கப்படணுமோ அதுக்கு வெட்கப்பட மாட்டாங்க. எதற்கு வெட்கப்படணுமோ அதுக்கு அதாவது எதற்கு வெட்கப்படணுமோ அதுக்கு வெட்கப்படுற இல்ல. ஆபாசமான சினிமா காட்சியை பாக்குறாங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு தாய் 5-10 பிள்ளைய பெத்த தாய்மார்கள் இருப்பாங்க. தாய் கூப்பிட்டு பிள்ளைகிட்ட சொல்லணும், இதாண்டு தந்தை அதே போன்று நானா தம்பிக்கு அழகா சொல்லி கொடுக்கணும். இப்படி பக்குவப்படுத்தி அவங்களுக்கு திருமணத்தை விளங்கப்படுத்தணும். இன்று திருமணம் என்றா என்ன? வயசு வந்துட்டா எந்த முதிர்ச்சியும் இல்ல. அந்த பிள்ளைகிட்ட முதிர்ச்சி ஆரம்பத்தில் எதிர்பார்க்கலாது. ஆனா நாங்க சொல்லி கொடுக்கணும். திருமணம் முடிக்கிறாங்க, 4 மாசம் 1 வருஷம் டிவோர்ஸ். காரணம் என்ன? அவங்க திருமணம் முடிச்சதெல்லாம் என்ன தெரியுமா? உடல் சார்ந்த காம இச்சைகளை தணிச்சுக் கொள்வதற்கு தான் திருமணமே தவிர, இந்த பெண்ணை நான் ஒரு குடும்பமா அந்த பெண்ணுக்கு என்று சாலிகான குழந்தைகளை உருவாக்கி, நாளைக்கு நான் மௌத்தா போனோம் எனக்காக துஆ செய்யற பிள்ளைகளை உருவாக்கணும், அந்த பெண்ணுக்கு நான் ஆடை, அந்த பெண் எனக்கு ஆடை, இப்படியாக உள்ளம் சார்ந்து உணர்வு சார்ந்து அந்த பெண் கஷ்டப்படுற பொழுது நான் ஆறுதல் சொல்லி, நான் கஷ்டப்படுற பொழுது அவள் எனக்கு ஆறுதல் சொல்லி, நான் மார்க்கத்தில் தவறி செல்கிற பொழுது அவள் எனக்கு வழிகாட்டி, அவள் தவறி செல்கிற பொழுது நான் அவளுக்கு வழிகாட்டி, ஈமான வாழ வைக்கிற குடும்பமாக வாழ்ந்து சொர்க்கத்திலே குடும்பமாக வாழ்ற அந்த வாழ்க்கைக்கு பதிலாக 4 மாசத்துல 5 மாசத்துல ஏன் அழகா தெரிஞ்சா கல்யாணம் முடிச்சாங்க, காசு இருந்தது கல்யாணம் முடிச்சாங்க, ஈமான இஸ்லாத்தை பார்க்கல, அதனால டிவோர்ஸ். காதலி கோர்ட்ல போய்த்து பார்த்தா விளங்கு சகோதரர்களே, எதற்காக எல்லாம் டிவோர்ஸ் வருது? சிரிப்பீங்க நீங்க கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தால். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, திருமண வாழ்க்கை என்பது உடல் சார்ந்த ஒன்று அல்ல. அது உள்ளம் சார்ந்தது, உணர்வு சார்ந்தது, அது மறுமை சார்ந்தது, தீன் சார்ந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவருக்கொருவர் நன்மையில் ஒத்தாசையாக உதவியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை அந்த திருமண வாழ்க்கை. இங்கு ஒன்றாக குடும்பமாக இருக்கிறவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்திலே குடும்பமாக இருக்க வேண்டும். இந்த அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இங்கு இந்த இடத்திலிருந்து இதை சொல்லுகிறேன். இன்று எத்தனையோ பெண்கள் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது. தன்னுடைய கணவனுடைய பிரச்சனையை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது. கண்ணீர் வடிக்கிறார்கள். மதுவுக்கு அடிமையாகிவிட்டார் என கணவன். மதுவுக்கு அடிமையானா உங்களோட ஆண்மையினுடைய வீரியத்தில் குறைபாடு ஏற்படும், பிள்ளை பேரு அந்த சான்ஸ் குறையும். ஆனா எல்லாரும் அவமானப்படுத்துறது அந்த தாயை, அந்த பெண்ணை தான். ஆனா இவர் மதுபானம் குடிப்பாரு, சிகரெட் குடிப்பாரு, கஞ்சா அடிப்பாரு, எல்லாம் செய்வாரு, 10 பெண்களோட தொடர்புல இருப்பாரு. ஆனா நான் ஆண் என்ற ஆணாதிக்க சிந்தனையிலே அந்த பெண்ணை வதைப்படுத்துவார், சித்திரவதைப்படுத்துவார். யாருக்கு இந்த பெண்கள் போய் சொல்லுவாங்க? மிம்பர்ல நான் சொல்றேன் சகோதரர்களே, எத்தனையோ இந்த காதுகளால் எத்தனையோ பெண்களுடைய அழுகை கேட்கிறாங்க. என்ன செய்யறது? நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? இதை யார்கிட்ட போய் முறையிடுறது? யாராவது ஒரு தீர்ப்பு கேட்டு போய் அங்க கணவன் கொஞ்சம் காசை கூட கொடுத்துட்டாங்கன்னா தீர்ப்பு மாறுது.
தீர்ப்புகள் காசு கொடுத்து வாங்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை தவிர வேறு எங்குமே நீதி இல்லாத நிலை இருக்கிறது. சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனை பெண்களுடைய கண்ணீர் துளி கடைசியில இவள் பிள்ளை பெற்கிற பாக்கியம் இவளுக்கு இல்ல, இவளுக்கு அது இல்ல இது இல்ல என்று சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு குடிகாரன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுகிறான். ஒரு பெண் அவமானப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு வீட்டுக்கு துரத்தப்படுகிறாள் என்றால் இந்த பாவம் அன்புக்குரிய சகோதரர்களே எவ்வளவு பெரிய அநியாயம். சகோதரர்களே, பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் மதுவுக்கு அடிமையாகிவிட்டது, உங்களோட பிள்ளைக்கு ஆண்மையில் குறைவு இருக்கிறதா திருமணம் அடிச்சு கொடுத்து உங்களோட ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாசமாக்காதீர்கள். பெண் சமூகத்தினுடைய வாழ்க்கையை அழிக்காதீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு விடயத்தில் கரிசனை எடுக்க வேண்டும். எத்தனையோ தாய்மார்கள் கதறுகிறார்கள், கண்ணீர் துளிகள், இரத்த கண்ணீர் துளிகள் வடிக்கிறார்கள். என் கணவன் 4 வருஷம் வாழ்ந்துட்டேனே. ஒரு பெண் சொல்லுகிறாள், என்னுடைய கணவன் நாள் முழுக்க போதையில. எப்படி பிள்ளை தெரியும்? போதையில் வருகிறான், பிள்ளையும் தெரியாது, மனைவியும் தெரியாது, அம்மாவும் தெரியாது, வாப்பாவும் தெரியாது, யாரை தொடரும் என்பது தெரியாது, யாரை தொடக்கூடாது தெரியாது. இன்று அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படியான ஒரு நிலை உருவாக்கப்பட்டு விபச்சாரத்தினுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெற்றோருடைய பொறுப்பு, திருமணம் முடிச்சுட்டாரு, அதன் பின்னால நீங்க உங்களோட பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்து திருமணம் முடிச்சு கொடுங்க. நீங்க உங்களோட பிள்ளை எப்படியாவது கடத்திடணும் என்பதற்காக அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்காதீர்கள் சகோதரிகளே. எனவே இந்த விடயத்தில் நாம் கரிசனையா இருக்கணும். அதே போன்றுதான் இந்த உறவுகள், அதாவது திருமணம் முடித்த பின்னால் கள்ள தொடர்புகள், தகாத உறவுகள், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அதில் மிக பக்குவமாக இருக்கணும். அதுவும் திருமண மனமுறிவுக்கு, தலாக்குக்கு, டிவோர்ஸுக்கு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நிக்காஹ் என்பது ஒரு இபாதா. அந்த இபாதா என்பது கடினமான ஒப்பந்தத்தில் ஆரம்பிக்கிறது, அந்த ஒப்பந்தம் சொர்க்கத்திலே முடிவடைகிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த திருமணத்தை புரிந்து சொர்க்கத்திலே குடும்பமாக கணவன் மனைவியாக இருக்கிற அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக.